ஞாயிறு விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு திரளான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குரு தண்டபாணி, வணக்கம். அங்கு பக்தர்களின் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? அவர்களுக்காக என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று ஞாயிறு விடுமுறை என்பதாலும் கோடை விடுமுறை என்பதாலும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்களும் வெளி மாவட்ட பக்தர்களும் அதிகாலை முதலே அதிக அளவு குவிந்து வந்து அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொள்ள இன்று நேற்று இரவு முதலே வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்தார்கள். குறிப்பாக இன்று அதிகாலையில் அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 6 மணி முதலே அண்ணாமலையார் கோவிலில் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட வந்து பக்தர்கள் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வரும் நிலை வந்து தற்போது ஏற்பட்டுள்ளது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிக அளவு உள்ளதனால் கோவிலின் வெளிப்புறம் 2 கிலோமீட்டர் அளவு வந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் வெயிலின் தாக்கத்தினால் பக்தர்கள் அவதியடைந்து வரும் நிலையில் திருக்கோவில் நிர்வாகம் அவர்களுக்கு நிழற்குடைகளை அமைத்து பக்தர்கள் வந்து வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. தெளிவான தகவல்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.